ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. யார் ரிவ்யூ? என்ன ரிவ்யூனா ரியாவோட ரிவ்யூ. ரியா யாருன்னு தெரியல, பிக் பாஸ் ரிவ்யூவர். என்னெல்லாம் தாண்டி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அவங்க முன்னாடி. அந்த அளவுக்கு தெளிவாக பயங்கரமாக பேசுவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சீசன் போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோராவை ஃபஸ்ட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. 50 நாள் நீ எதுவுமே பண்ணாமல் வந்துட்ட அப்படின்ட்டு. சூப்பர்மா, நீங்கள் ஒரு உண்மையான ரிவ்யூவர், நான் ஒத்துக்கிறவான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாப்பாடுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சபரியை வந்து வச்சு செஞ்சாங்க. ஏன்னா சபரி வந்துட்டு அந்த சீசன் முடிஞ்சு வெளியே வரும்போது வச்சு செஞ்சார் வெளியில். அதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தனியாக பிக் பாஸ் ஷோ ஒரு ஃபன்னாக நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா நீங்கள் இவ்வளோ பட்டமாக இருக்கீங்களே, சுத்தமாக இந்த 80 நாள் ஒன்றுமே தெரியல. ஏதோ அந்த பொண்ணை அடித்து அந்த வந்த விஷயங்கள் தான் வெளியே தெரிஞ்சு, அதனால் நீங்கள் தெரிஞ்சுங்கிற மாதிரி கலாச்சி விட்டாங்க. அடுத்து சாண்ட்ராக்கு வந்து நான் இப்போ நினச்சேன், நீங்கள் வந்தவொடனே விஜய் பார்வதுக்கு ஒரு நல்ல டஃப்பான ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நீங்கள் அழுகிறீங்க அழுதுகிட்டே இருந்துட்டீங்கன்ட்டாங்க. அமித்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பியூர் சோல். ஆனால் விஜய் பார்வதிக்கிட்ட மட்டும் தள்ளி நில்லுங்கன்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி, என்னடி ஏன்டி அப்படி சொல்கிறா அப்படின்போது, இல்லை உங்ககிட்ட மட்டும் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு மற்றவங்ககிட்ட காமிக்க மாட்டாருன்னு தோணுது அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் பார்வதிக்கு வந்துட்டு ஒன்று பண்ணிவிட்டா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வன்மமாக இருப்பாங்க. அப்புறம் ஃபுல் ப்ரிப்ரேஷனாக வந்திருக்காங்க அவங்க அப்படின்போது அவங்க அம்மா வந்து அங்கே இருந்துட்டு அவங்க அம்மாவை கேட்குறாங்க, இவங்க நான் அப்படியேம்மா இருக்கேன் அப்படின்னா, இல்லை அதுக்கு பேர் வந்து முன் அறிவு அப்படி சொல்லுவாங்கன்னாங்க. காக்கை தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு அரோரா கிட்ட மட்டும் வராதிங்க, அப்புறம் நான் வருவேன் அப்படின்னாங்க. என்ன சொன்னால் அப்படின்னாங்க, ஆமாம் சண்டை போட நான் வருவேன், உங்கள் வெளியே இருந்தால் அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் வருவேன்னு. ஏன் அப்போ எங்கள் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா? நாங்கள் பேச்சுவார்த்தை தான் சொல்கிறேன் அப்படின்போது, இல்லை நான் பேச்சுவார்த்தை தான் அப்படின்னாங்க. சரி அப்புறம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கு என்ன சொன்னாங்கன்னா, அடித்து காலி பண்ணுற கேமில் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக பண்ண. ஆனால் அந்த நகை திருட்டு டாஸ்கில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக உன்னை தான் பாராட்டணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. நானும் அதை தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கனி லாஸ்ட் வீக் தான் அந்த சாண்ட்ரா கூட சண்டை போட்ட விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் ராஜமாதாவா இன்னும் அந்த அன்புகாங்க கூட தான் சுற்றிட்டு இருக்கீங்கன்ட்டாங்க, போட்டு முடிச்சிட்டாங்க. திவ்யா கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து க்யூட்டாக இருக்கீங்க, உங்களோட ப்ரொடிக்ஷன் நல்லா இருக்குது, அதே மாதிரி நீங்கள் உங்கள் 3 பேர் காம்போ, அதாவது கனி, திவ்யா, அதுக்கப்புறம் அரோரா, அது வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த கேப்டன் டாஸ்க்கை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களா, அது தயவுசெய்து விடுங்க, நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. கமருதீனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேருக்கு நடுவில் ஒரு சேஃப் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்கன்ட்டாங்க. அப்படின்னு இது சொல்ல வரும்போது விஜய் பார்வதி வந்து இன்னும் சொல்லுங்கள் உங்கள் வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்போது இந்த பக்கம் எல்லோரும் ஏற்றி விட ஆரம்பிச்சாங்க. பத்தியா கமருதீன், நோட் பண்ணிங்கன்னு. முடிஞ்சு போச்சா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ என்கிட்ட இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்ட, ஆனாலும் அரோரா கூட சுற்றிட்டு இருக்கு, அதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. பட் இங்கே வேறு மாதிரி ஏற்றி விட்டாங்க. அடுத்தது விக்ரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் ஒரு நல்ல டஃப்பான பிளேயராக இருந்தீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்குறீங்க அழறீங்க, இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. வினோத்துக்கு வந்துட்டு வீணுக்குட்டி சொல்கிறா, அப்புறம் அவரே போட்டு தூக்கி மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட சொல்லிட்டு, உங்களுக்கு கிட்ட வந்துட்டு கோவம் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா, பொறுமையே இல்லை, அதை நீங்கள் இப்போ கம்மி பண்ணிக்கணும், அதே மாதிரி சொல்கிறத வந்து கேட்டுக்கிற மனநிலைமையே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லு அப்படின்போது பார்வதி கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு, நான் பாரு ஷோவே உங்களோட தான் பாரு, திஸ் ஷோ இஸ் ஆன் யூ, ஆனால் இப்போ இல்லைன்ட்டாங்க. முதல்ல வந்து இருந்துச்சு, இப்போ ஆனால் இந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோராவன் சொல்கிறாங்க ஒன்று, என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோவக்காரி, நான் கூட பயந்துட்டேன், உள்ளே வந்து செம்மையாக வந்து ஏதோ பண்ணிவிடுவேன்னு, எங்கே அடிச்சிடுவேன்னு நினச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அடிச்சிடுவேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் பார்வதி. இல்லை அப்படி சொல்ல வரல, வந்து கத்திருப்பா அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பில்டப் கொடுத்தாங்க. டே போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.